வணக்கம் 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 அன்பு குட்டீஸ், நான் ஷாம்லு வந்திருக்கிறேன். ஷாம்லு இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சாகச கதைய சொல்ல போறேன். இல்ல வேற ஒருத்தவங்க சொல்ல போறாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து கேட்க போறோம், ஆட போறோம், பாட போறோம். ஓகேவா? உங்களுக்கு அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்குமா? யானை, சிங்கம், முயலு, குரங்கு, அப்புறம் நான் ஷாம்லு, என்னெல்லாம் பிடிக்குமா? பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு பெரிய பேழைக்குள்ள போனாங்களாம், தெரியுமா? அந்த பேழைய கட்டுனது யார் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? நான் சொல்றேன். பேரு நோவா. பேர் என்ன? நோவா. அவரு கடவுள் சொன்னத முழுமையா நம்பினாரு. கடவுளுக்கு கீழ்ப்படிச்சாரு. ரொம்ப நல்லவரு. அவர் கூட வாழ்ந்த மக்கள்லாம் நிறைய தப்பு செஞ்சாங்க, பாவம்லாம் பண்ணாங்க. ஆனா இவர் மட்டும் நல்லவரா வாழ்ந்தாரு. அதனால கடவுள் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாத்தினாரு. இதத்தான் இந்த கதையில நம்ம கத்துக்க போறோம். ஓகேவா? சரி வாங்க குட்டீஸ், நோவாவுடைய அற்புதமான பேழைக்குள்ள நம்ம போகலாம். வாங்க, உங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க போலாம். நோவா பேழை. தொடக்க நூல் அதிகாரம் 7 1 முதல் 10 வரை உள்ள இறைவாக்குகள். அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல், ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நோவாவிற்கு வயது 600. வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர், மனைவி, புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார். தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், பறவைகள், நிலத்தில் ஊர்வன அனைத்தையும் ஜோடி ஜோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன. 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நோவா பேழை அப்படின்ற விவிலிய கதை பற்றி இன்றைக்கு படிப்போமா? படிப்போம் தானே? சரி. கடவுள் மனிதர்களை படைத்தார், அது உண்மைத்தானே? மனிதர்கள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நல்லவங்களா வாழ்வாங்கன்னு எதிர்பார்த்தார். ஆனா மக்கள் எல்லாம் தீயவர்களாக, தீமையை செய்தவர்களாக பாவம் பெருகி போச்சு. அதனால பாவம் பெருகி போன உலகத்தை கடவுள் அழிக்க விரும்புகிறார். நல்லவங்க இல்லை, மனிதரெல்லாம் தீமை செய்து தீயவர்களாக வாழ்ந்ததால உலகத்தையும் அந்த தீய மனிதர்களையும் அவர்கள் வாழ்ந்த உலகத்தையும் அவர் படைச்சதுதான், அதை அழிக்க விரும்புகிறார். எதனால அழிக்க விரும்புகிறார்னா, நிறைய மழை பெய்ய செய்து தண்ணீரால உலகத்தை அழிக்க விரும்புகிறார். ஆனா எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அழிக்கல. அதுல நோவான்னு ஒரு நீதிமான் இருந்தார். ஒரு நல்ல பெரிய மனிதர், கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர், கடவுளை தேடுகிற ஒரு மனிதர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லி, அப்படி மழை பெஞ்சு மலைகளுக்கு மேல தண்ணீர் உயர்ந்து நின்று உயிரினங்கள் எல்லாம் அழியும் போது இந்த நோவாவையும் அவருடைய குடும்பத்துல 3 மகன்கள், மருமகள்கள், இவருடைய மனைவி, இவங்கள மட்டுமல்ல, இவங்களோட கடவுள் படைத்த ஒவ்வொரு உயிரினத்தில இருந்து ஒரு ஜோடியா ஆணும் பெண்ணுமாக பறவைகள், விலங்குகள், ஊர்வன எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பேழையை செய்ய சொல்றார். மழை வர்றதுக்கு முந்தையே செய்ய சொல்றார். கடவுள் சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து இந்த நோவா அந்த பேழையை கட்டாந்தரையில் கட்டுகிறார். அவர் பேழையை கட்டி முடிச்ச ஒருபாடு கடவுள் அவர்கள் எல்லாத்தையும் 2 பேரா உள்ள அனுப்பி, இவருடைய குடும்பம்
அடுத்து உயிரினங்கள் எல்லாத்தையும் ஜோடி ஜோடி அந்த பேழைக்குள்ள அனுப்பிட்டு கடவுள் அந்த வாயில மூடுறாரு. மூடின பிற்பாடு 7 நாள் கழிச்சு மழை கொட்டுது. ரொம்ப மலைகள் எல்லாம் கடந்து மரங்கள் எல்லாம் கடந்து உயரமா தண்ணி நிக்குது. உலகத்துல இருந்த எல்லா உயிரினங்களும் அழியுது. ஆனா அந்த பேழை மட்டும் என்ன செய்யுது? தண்ணி மேல மிதந்துக்கிட்டே போகுது. சரியா? அந்த பேழைக்குள்ள இருந்தவங்க மட்டும் காப்பாற்றப்படுறாங்க. ஏன் அந்த பேழைக்குள்ள இருந்தவங்க காப்பாற்றப்பட்டாங்க? அந்த பேழையை செய்ய சொன்னது யாரு? கடவுள். ஏன் அந்த நோவான்ற மனுஷனை தேர்ந்தெடுத்தார் கடவுள்? அவர் நீதிமான், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர், கடவுளை நம்பியவர், கடவுள் சொல்வது போல பணிந்து அந்த பேழையை செய்தவர். இதனால் அவரின் நிமித்தம் அவருடைய குடும்பமும் பல உயிரினங்களும் காப்பாற்றப்பட்டன. சரியா? இந்த பேழைக்கு தான் அவர் நோவா செய்ததுனால நோவா பேழை என்று பெயர். இந்த நோவா பேழை எதுக்கு நமக்கு அடையாளமா இருக்குன்னா, கடவுளுடைய பராமரிப்புக்கு அடையாளமா இருக்கு. அதுக்குள்ள போனவங்களெல்லாம் கடவுள் என்ன செஞ்சாரு? காப்பாற்றினார். யார் அதுக்குள்ள போனது? நோவாவும் அவருடைய குடும்பம். ஏன் அவங்க மட்டும் தப்பிக்க முடிஞ்சிச்சு? அவங்க கடவுள் மேல எப்படி இருந்தாங்க? நம்பிக்கை கொண்டாங்க. கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கடவுளுக்கு ஏற்புடையவங்களா வாழ்ந்ததுனால அவங்களும் அவங்க நிமித்தம் உயிரினங்களும் காப்பாற்றப்பட்டது. அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த கதையிலிருந்து நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? நாம் கடவுளுக்கு உகந்தவங்களா வாழணும். கடவுளுக்கு உகந்தவங்களா வாழணும்னா அவர் சொன்னபடி நம்ம வாழணும். அப்படி வாழலைன்னா நம்மளும் என்ன செய்வோம்? அழிவுக்கு உள்ளாவோம். ஆனா அந்த அழிவிலிருந்து நம்ம தப்பிக்க வைக்க கடவுள் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். யார் பேழை, அந்த பேழைன்னு நினைக்கும் போதே அந்த பேழை பாதுகாப்பு. ஏன்னா அந்த உயிரினங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துச்சுல, அது மாதிரி நோவா பேழை என்றாலே பாதுகாப்பு, கடவுளினுடைய பாதுகாப்பு. அப்ப அந்த நாமும் கடவுளுடைய பாதுகாப்புல தான் இப்ப இருக்கோம், இன்னும் இருப்போம். அப்படி இருக்கணும்னா நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். கடவுளுக்கு அவர் விருப்பப்படி, அவர் வெளிப்படுத்துற விருப்பப்படி நம்ம நடக்கணும். அப்படின்னா நடக்கும்போது நாமும் கடவுளால் பாதுகாக்கப்படுவோம். நோவா பேழை என்றாலே நமக்கு என்ன நினைவு வரணும்? நீதிமானாக வாழணும், நல்லவங்களாக வாழணும். அப்ப கடவுள் நம்மளையும் பராமரித்து பாதுகாப்பார் என்று ஆமோ என்ன செய்யற நம்புறோம். சரியா? சரி, இன்று நம்ம நோவா பேழையை பற்றிய கதை படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? கடவுளுடைய பராமரிப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிற மகிழ்ச்சி தானே? இப்ப இதே மாதிரி நாளைக்கு ஒரு பைபிள் கதை படிப்போமா? HBS வீட்டில் விவிலிய பள்ளி 3வது நாள் இன்று. இன்னைக்கு எடுத்து வாசி விவிலியத்தை எடுத்து வாசி அப்படின்ற நம்ம ஒரு விளையாட்டை விளையாட போறோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? இல்லையே, மூஞ்சில அந்த ஒரு இதுவே தெரியலையே. ரெடியா இருக்கீங்களா? எனக்கு சத்தமா சொன்னாதான் கேம் நான் போவேன், நான் இல்லைன்னா போக மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. ஓகே, இதே ஸ்பிரிட்டோட போறோம். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, மார்க் 1 இறைவார்த்தை 4. மார்க் 1 இறைவார்த்தை 4. பார்த்து பேஜை கீச்சிட போறீங்க. பொறுமை. சீக்கிரம் டைம் போயிட்டே இருக்கு. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து. வெரி குட், சரியான பதில், வாழ்த்துக்கள். சோ உங்களுக்கான 2வது கேள்வி, யோவான் 1 இறைவார்த்தை 23. அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது. கேட்டுடுச்சு, சரியான பதிலா கேட்டுடுச்சு. வெரி குட், வாழ்த்துக்கள். ஸோ பெஸ்ட் ஆஃப் 3ல 2 சொல்லியிருக்கீங்க, இன்னும் 1 கூட சொல்லல. முயற்சி எடுங்க, கண்டிப்பா வின் பண்ணலாம். ஓகேயா? ஸோ உங்களுக்கான 3வது கேள்வி, மத்தேயு 3 இறைவார்த்தை 7. பார்த்து அடிச்சுக்காதீங்க யாராவது ஒருத்தர். பரிசேயர் சதுரேயர் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருகையை கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்க தோல்வியிலிருந்து தப்பிக்கவே முடியாது, வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப அழகா
சூப்பரா கேட்ட கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு நச்சுன்னு 3 பதில சொல்லி இந்த சுற்றை வந்து வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து முயற்சி எடுப்போம். வீட்டில் வந்து விவிலியத்தை எடுத்து வாசிக்கணும். இதுக்கு தான், புரியுதா? ஸோ உங்களுக்கும் தான் நம்மளுடைய வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விவிலியத்தை எடுத்து நம்ம வாசிச்சாதான் நம்மளுடைய இறைவார்த்தை என்ன ஒரு மீனிங்ல இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு கத்தோலிக்கரா இதை நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆயக்கார சக்கேயுவை பார்த்தீங்களா 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 அத்தி மரத்தில் ஏறியதை பார்த்தீங்களா 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 ஆயக்கார சக்கேயுவை பார்த்தீங்களா 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 அத்தி மரத்தில் ஏறினதை பார்த்தீங்களா 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 இயேசுவுக்காய் இறங்கி வந்தாரு, ஏக்கத்துடன் காத்திருந்தாரு, இயேசுவுக்காய் காத்திருந்தாரு, ஏக்கத்துடன் காத்திருந்தாரு. ஆயக்கார சக்கேயுவை பார்த்தீங்களா 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 அத்தி மரத்தில் ஏறியதை பார்த்தீங்களா 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 இயேசு அங்கு வந்ததை பார்த்தீங்களா 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 சக்கேயுவை அழைத்ததை பார்த்தீங்களா 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 இயேசு அங்கு வந்ததை பார்த்தீங்களா 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 சக்கேயுவை அழைத்ததை பார்த்தீங்களா 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 சக்கேயு இறங்கி வந்தாரு, இயேசுவுக்கு விருந்து தந்தாரு. சக்கேயு இறங்கி வந்தாரு, இயேசுவுக்கு விருந்து தந்தாரு. ஆயக்கார சக்கேயுவை பார்த்தீங்களா 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 அத்தி மரத்தில் ஏறினதை பார்த்தீங்களா 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 சக்கேயுவின் பாவ அறிக்கை கேட்டீங்களா 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 மீட்பு பெற்ற சக்கேயுவை பார்த்தீங்களா 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 சக்கேயுவின் பாவ அறிக்கை கேட்டீங்களா 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 மீட்பு பெற்ற சக்கேயுவை பார்த்தீங்களா 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 இயேசுவுடன் உறவில் இருந்தால் புது படைப்பாய் மாறிடுவோமே. இயேசுவுடன் உறவில் இருந்தால் புது படைப்பாய் மாறிடுவோமே. ஆயக்கார சக்கேயுவை பார்த்தீங்களா 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 அத்தி மரத்தில் ஏறினதை பார்த்தீங்களா 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 ஆயக்கார சக்கேயுவை பார்த்தீங்களா 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 அத்தி மரத்தில் ஏறினதை பார்த்தீங்களா 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 இது HBS வீட்டில் விவிலிய பள்ளி. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, இயேசு சொல்வதை கேள், இயேசு சொல்வதை மட்டுமே கேள் அப்படின்ற ஒரு விளையாட்டை தான் நம்ம விளையாட போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். என்னன்னா, இயேசு எது சொன்னாலும் நம்ம கேட்கணும். கரெக்டா? கேட்கணும் தானே? வாயை திறந்து சொல்லணும். நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன், இயேசு சொல்றது எப்படா கேட்பா? இயேசு சொல்கிறார் கை தூக்கு அப்படின்னு சொன்னா அப்ப கை தூக்கணும். கை இறக்கு அப்படின்னு சொன்னா இறக்க கூடாது. ஏன்னா இயேசு சொல்லல. கை தூக்கு இயேசு சொன்னாரா? நான் தானே சொன்னேன். அப்போ
கை தூக்க கூடாது. அப்ப தூக்குனா அவுட். சரியா? இதுதான் சிம்பிள் கேம், சிம்பிள் ரூல்ஸ். புரிஞ்சதா? இல்லம்மா? ரெடி? கை தூக்குங்க. இயேசு சொல்கிறார் கை தூக்கு. வெரி குட். புரிஞ்சதா? கேம்குள்ள, ஒரிஜினல் கேம்குள்ள போலாமா? கை இறக்கிடு. நான் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுவேன் நான், அதுக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுருவீங்களா? இது இயேசு சொன்னார் கை இறக்கு நான் சொன்னேன் இல்ல. பட் இருந்தாலும் இது ஒரு ட்ரையல், நிஜமா தான். சரியா? பிராங்க் பண்ண கேமரா பாருங்க. ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் கேம்குள்ள போலாம். இயேசு சொல்கிறார் உட்காரு. இயேசு சொல்கிறார் உட்காரு. இயேசு சொல்கிறார் எந்திரி. இயேசு சொல்கிறார் இடுப்பில் கை வை. இயேசு சொல்கிறார் கை தூக்கு. இயேசு சொல்கிறார் அப்படியே உட்காரு. அவனை படுத்துட்டான், படுத்தே விட்டான் ஐயா. இயேசு சொல்கிறார் எழுந்திரு. கை இறக்கு. அவுட். வெரி குட். ப்ளீஸ். ஓகே, சரி, ஓகே. கை வலிக்குது, இறக்கிடுங்க. 1 2 வெளியே போங்க அப்படியே. இயேசுவே சொல்லலையே. வெரி குட். வா, இன்னும் ஒரு 3 3. இயேசு சொல்கிறார் கை இறக்கு. உட்காருங்க. இயேசு சொல்கிறார் நின்ற இடத்துல சுத்து. இயேசு சொல்கிறார் உட்காரு. இயேசு சொல்கிறார் எழுந்திரி. இயேசு சொல்கிறார் கை தூக்கு. இயேசு சொல்கிறார் நாக்கு நீட்டு. நாக்கு உள்ள தள்ளிக்கோ. இயேசு சொல்கிறார் கை இறக்கு. நல்லா அழகா இருக்கீங்களா? வீட்டு வாசல் வைக்கலாம். இயேசு சொல்கிறார் உட்காரு. நாக்கு உள்ள போயிடுச்சு பத்தியா? அவுட் ஆஃப் தி கேம். ஓகே. சாத்தான் சொல்கிறது கை தூக்கு. இயேசு சொல்கிறார் நாக்கு உள்ள வை. கை தூக்கு. சோ ஏந்திங்க. இயேசு சொல்கிறார் நில். இயேசு சொல்கிறார் பிதாசுதன் போட சொல்லி. இயேசு சொல்கிறார் தலையை தொடு. நான் தான் பண்றேன்னு என் கூடமா. வெரி குட். வாழ்த்துக்கள் தம்பி, நீங்க வின் பண்ணிட்டீங்க. ஸோ இதுல விளையாடின எல்லாருமே வாங்கல. ஸோ இந்த கேம் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா? பிடிச்சிருந்தது. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன பண்ணோம்? இயேசு சொன்னாதான் செய்யணும். இயேசு சொன்னாதான் செய்யணும். அப்ப சாத்தான் சொன்னா செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. செய்யக்கூடாதா? இப்ப சாத்தான் வந்து வேற ரூபத்துல வந்து சொன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூபத்துல வந்து சொன்னா செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. அப்பயும் செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. ஸோ ரொம்ப அழகா நம்ம குட்டி சொல்லியிருக்காங்க. அண்ட் வாழ்த்துக்கள் தம்பி, நீங்க வந்து வின் பண்ணிருக்கீங்க. உங்க பேர் எத்தனாவது படிக்கிறீங்க? என் பெயர் ஆரோக்கிய பிரியன். நான் வந்து 7வது போறேன், 8வது போறேன். அதுலயே கன்ஃபியூஷனா? ஆனா கன்ஃபியூஷன் இல்லாம கேம் வின் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். அன்பு இயேசுவே, நோவா போல கடவுள் சொல்வதை கேட்டு அவர் மேல் நம்பிக்கை கொண்டு உண்மையாய் வாழும் இதயம் தாரும். எங்கள் குடும்பத்தை எப்போதும் காத்தரலும், பயமில்லாமல் வாழ உதவி செய்யும். ஆமேன். ஓய் குட்டீஸ், இன்னைக்கு நோவாவுடைய பெரிய பேழைய பாத்தீங்கல்ல? ரொம்ப ஜாலியா இருந்துச்சா? குஷியா இருந்துச்சா? ஆட்டம் போட்டீங்களா? பாட்டு பாடினீங்களா? விளையாடுனீங்களா? விளையாடிருப்பீங்க இல்லையா? யானை, சிங்கம், குரங்கு எல்லாத்தோடையும் விளையாண்டீங்களா? ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சா? ஓகே. நோவா கடவுள் சொன்னதை கேட்டாரு, ஜெயிச்சாரு. கடவுள் என்ன பண்ணாரு? அவரை வெள்ளத்துல இருந்து காப்பாத்தினாரு. அதனால கடவுளை நம்பி ஜெபிச்சா கடவுள் நம்மள பயத்துல இருந்து, ஆபத்துல இருந்து காப்பாத்துவாரு. ஓகேவா? அதனால கடவுளை நம்புங்க, ஜெயிச்சிடலாம். ஓகே, சரி குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு விவிலிய சாகச கதையை சொல்றேன். ஓகேவா? பாய். நாளைக்கு பார்க்கலாம். பாய் 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 பாய்.